ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாபா கதை கேட்கலாமா? நேற்று ஷார்ட்ஸில் பாபா கதை போஸ்ட் பண்ணியிருந்தேன். அது ஹிண்ட்டாக குட்டியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதே கொஞ்சம் டீட்டெயில்டாக இந்த லாங் வீடியோவில் போஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு தான் அதே கதையை திருப்பி டீட்டெயில்டாக பேசுகிறேன். ஒரு நாள் பாபா மசூதியில் இருந்தார். அப்போ எப்பவும் போல் ஷாமா அவர் பக்கத்தில் இருக்கும்போது ஒரு நாள் ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டரை கொண்டு வந்து ஷாமா பாபா கிட்ட வைக்கிறாரு. பாபா அதை பிரிக்கிறதுக்கு முன்னாடியே அதை பார்த்த உடனேயே, தாமோதரனுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா, பித்தம் தலைக்கேறிடுச்சா, இருக்கிறத வச்சு திருப்தி பட்டுக்க முடியாதாம்மா அவனால், ஏற்கனவே கடமையெல்லாம் அவனுக்கு முடிஞ்சிருச்சுல்ல, அப்படி இருக்கப்போ எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனையை இழுத்துக்க பார்க்குறான், ஆகாசத்துக்கு தாவ நினைக்கிறானா, அப்படி இப்படின்னு எதோ சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஷாமா உடனே அதை பார்த்துட்டு, லெட்டரில் இருக்க விஷயம் உங்களுக்கு தான் தெரியும்ல, அப்புறம் இதை பிரித்து படிக்க வேணாம்ல அப்படிங்கிறப்ப, இல்லை பிரித்து படி, என்ன இருக்குன்னு எழுதியிருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு பாபா. சரின்னு ஷாமா பிரித்து படிக்கிறாரு. உள்ள தாமோதரனுங்கிறவர் தான் கடிதம் எழுதியிருக்காரு. அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, அவர் அவர் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறதாகவும், அவர் பஞ்சு வியாபாரம் செய்கிறதாகவும், தன்னையும் பஞ்சு வியாபாரம் செய்ய கூப்பிடுறதாகவும் எழுதியிருந்தார். வீட்டில் இருக்கவங்களெலாம் அபிப்பிராயம் கேட்கும்போது அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, அதிர்ஷ்டலக்ஷ்மி ஒவ்வொரு சமயம்தான் கதவை தட்டுவாங்க. நம்ம இப்படியே அலட்சியமாக இருந்தால் அவங்க அடுத்த வீட்டுக்கு போயிடுவாங்க, நமக்கு நஷ்டமாயிடும். அதனால் நீங்கள் பஞ்சு வியாபாரம் செய்யுங்க அப்படின்னு தன் வீட்டில் இருக்கவங்களாம் தன்னை வற்புறுத்துறதா தாமோதரன் எழுதியிருக்காரு. எல்லாரும் இப்படி சொன்னாலும் இந்த விஷயத்தில் பஞ்சு வியாபாரத்தில் பாபாவோட அபிப்பிராயம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க விரும்புகிறதாகவும் கேட்டு லெட்டர் எழுதியிருக்காரு தாமோதரன். இந்த விஷயத்தை தான் படித்து ஷாமா சொல்கிறாரு. பாபா தான் ஏற்கனவே பதில் சொல்லிட்டார் இல்லையா, அந்த பதிலையே எழுதி போட சொல்லி பாபாவும் சொல்லிட்டாரு. ஷாமா உடனே பாபா சொன்னதை அப்படியே எழுதிட்டு கூடவே இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து எழுதுறாரு. இப்படி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தூது சரியாக வராது, நீயே நேரடியாக பாபா கிட்ட பேசி விஷயத்தை கேட்டுக்க அப்படிங்கிற விஷயத்தையும் சேர்த்து எழுதியிருக்காரு ஷாமா. லெட்டர் தாமோதரனுக்கு கிடைக்கிது. அவரும் உடனே கிளம்பி ஸ்ரீடிக்கு வந்துடுறாரு. ஸ்ரீடிக்கு பாபா தரிசனம்லாம் ஆனதுக்கப்புறம் பாபா கால்கிட்ட உட்காந்து கால் பிடிச்சி விட்டுட்ருக்காரு. அப்போ அவர் மனசுக்குள்ளே ஒரு விஷயத்தை யோசிக்கிறாரு. ஒருவேளை இந்த விஷயத்தில் லாபம் கிடைச்சா அதில் ஒரு பங்கு தரலாம் அப்படின்னு பாபா கிட்ட சொல்லலாமா, அப்படி சொல்லி கேட்டு பார்க்கலாமா அப்படின்னு பலவிதமாக அவர் யோசனையிலேயே இருந்துக்கிட்டு காலமிக்க விட்டுட்ருக்காரு. ஆனால் இது எதையுமே வெளியில் சொல்லாமே பாபாவுக்கு தெரிஞ்சிடுது. ஏன்னா பாபா தான் மனசை படிக்கிற வித்தகர் இல்லையா, அவருக்கு தெரிஞ்சிடுச்சு அவர் மனசில் என்ன ஓடிட்டுருக்குங்கிறது. உடனே பாபா சொல்கிறாரு, எனக்கு ஒரு லாபமோ இல்லை ஒரு பங்கோ நீ தரேன்னு வச்சுக்கேன், அதுக்காக நான் என் முடிவை மாற்றிக்கிட்டேன்னா நான் எப்படி உனக்கு வெல்விஷராக இருக்க முடியும், உனக்கு எப்படி நான் நல்லது செய்கிறவனா இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறாரு. இதை கேட்ட உடனே தாமோதரனுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. உடனே அவர் அந்த எண்ணத்தை கைவிட்டுடுறாரு. அதாவது பஞ்ச வியாபாரம் செய்கிறதையே மொத்தமாக கைவிட்டுறாரு. அது கூடவே இன்னொரு விஷயத்தையும் கேட்குறாரு. அப்போனா நான் தானியங்கள்லாம் வாங்கி விற்கட்டுமா பாபா, மளிகை பொருட்கள் வாங்கி விற்கட்டுமா அப்படின்னு அடுத்த விஷயத்தை பற்றி கேட்குறாரு. நீ செய்யலாம், ஆனால் அதிக விலை கொடுத்து வாங்கி குறைஞ்ச விலைக்கு விற்ப, அது உனக்கு பரவாயில்லையா அப்படின்னு பாபா அதுக்கும் ஒரு கேள்வி கேட்குறாரு. என்ன பாபா இப்படி சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள யோசனை ஓடினாலும் அவர் அந்த விஷயத்தையும் கைவிட்டுறாரு. அதாவது அவருக்கு பாபா மேலே பக்தி அதிகம், பாபா மேலே நம்பிக்கையும் அதிகம். அதனால தான் ஒவ்வொரு விஷயத்தையும் பாபாட்ட கேட்டு செய்யணும்னு முடிவு பண்ணி கேட்குறாரு. பாபா மறுப்பு சொன்னதும் அந்த விஷயங்களை கைவிட்டுறாரு. இருந்தாலும் அவர் மனசில் யோசனை ஓடிட்டுருக்கு. நாளுக்கு நாள் விலை ஏறிக்கிட்டு இருக்கப்ப, தானியெல்லாம் ஏறிட்டு இருக்கிறப்ப, அரிசி பருப்பு எல்லாம் அதிக விலைக்கு தான் விற்குது. இவர் ஏன் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு ஷாமா கிட்ட பேசி அங்கலாச்சிக்கிறாரு. ஆனாலும் பாபா சொன்னதை மீறி அவர் எதுவும் செய்யலை. அடுத்து ஒரு 2 மாதத்துலலாம் என்னாச்சுன்னா, அந்த ஊர் பூரா நல்ல மழை பெஞ்சு நல்ல தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் தானியங்களோட விலையெல்லாம் சரன்னு குறைய ஆரம்பிச்சிருச்சு. பாபா சொன்னபடியே தானியங்கள் விலையெல்லாம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஏற்கனவே அதிக விலை அதாவது தானியங்களை விலை கொடுத்து வாங்கினவங்க எல்லாம் குறைஞ்ச விலைக்கு அந்த தானியங்களை விற்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டு அவங்களுக்கெல்லாம் பெரிய நஷ்டம் ஏற்பட்டுச்சு. அதே மாதிரி பஞ்ச வியாபாரம் செஞ்ச அவரோட ஃப்ரெண்டுக்கும் நஷ்டம் ஏற்பட்டு போயிடுச்சு. இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் தாமோதரனுக்கு பாபா என்ன சொன்னார், நம்மளை எவ்வளோ பெரிய நஷ்டத்துலேருந்து நம்மளை காப்பாற்றி கை தூக்கி விட்டுருக்காரு. ஒருவேளை பாபாவை கேட்காம இந்த 2 விஷயத்துலேயும் நம்ம இறங்கினா கூட நம்மளோட கையிருப்பு மொத்தமும் காலியாக இருக்கும் அப்படிங்கிற விஷயம் அவருக்கு அப்போ தான் புரிஞ்சுது. தேவையில்லாத பெரிய கவலைகள்லாம் தூக்கி தலையில் போட்டுக்கிற நிலைமை ஆயிருக்குமே, தன்னை பாபா காப்பாற்றிட்டார் அப்படின்னு நினச்சி அந்த நேரம் பாபாவுக்கு மானசீகமாக நன்றி கூறினார். பாபா தன்னோட பக்தர்கள் நஷ்டமடைகிறத பொறுப்பாரா, இல்லை அதை பார்த்துட்டு தான் சும்மா இருப்பாரா? அந்த நேரம் நம்ம நினைக்கிறது நடக்கலையே அப்படிங்கிற ஒரு நினப்பு நமக்கு வந்தாலும், ஒரு கவலை ஏற்பட்டாலும்
பிற்காலத்தில் உண்மையான நிலவரம் என்ன அப்படின்னு நமக்கு தெரிய வரும்போது பாபா நமக்கு நன்மை தான் செஞ்சுருக்காரு அப்படிங்கிறது நமக்கு நல்லா புரியும். தாமோதர்ங்கிற இந்த வியாபாரியோட கதையிலையும் இதான் உண்மையாயிருக்கு. எப்படி காலில் நூல் கட்டின சிட்டுக்குருவியெல்லாம் நம்ம இஷ்டத்துக்கு இழுக்கலாமோ அதே மாதிரி பாபா தன் பக்தர்களை தன்னோட பக்கத்துலேயே எப்பவும் வச்சுப்பார், அவங்கள பத்திரமா காப்பாற்றுவார். எப்பவுமே பாபா பக்தர்களோட முக்காலமும் பாபாவோட பொறுப்பு தான். இது வரைக்கும் பொறுமையாக கதை கேட்டதுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த கதையில் சந்திப்போம்.